நம்ம இந்திய அணிய முக்கியமா கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவரை திட்டம் போட்டு ஸ்டேஜ் மேல எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்படுத்த நினைச்ச பாகிஸ்தான், முக்கியமா பாகிஸ்தான் கேப்டன், அதே போல ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற பாகிஸ்தானை சேர்ந்த மோசின், இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்தியாவை ஆசிய கிரிக்கெட் தொடர் துவங்குற அந்த ஓபனிங் செரமனில நம்ம இந்தியாவை அவமானப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தான் கேப்டனான மோசின். ஆனா அந்த இடத்துலயே உடனடியாக பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டனுக்கும் அதே போல ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மோசின் இரண்டு பேருக்குமே சரியான ஒரு நோஸ் கட் கொடுத்து அந்த இடத்துலயே வச்சு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம கேப்டனான சூரியகுமார் யாதவ் நேற்று அவரு செஞ்சிருக்காரு. ஸோ யாருமே எதிர்பார்க்கல சூரியகுமார் யாதவ் எல்லாரும் முன்னாடியுமே வச்சு பாகிஸ்தானை இப்படி அவர் செய்வாரு, அவமானப்படுத்துவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இதனால வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நேரடியாக இந்த ஆசிய கோப்பை ஆட்டத்துல மோதுவாங்களா மோத மாட்டாங்களா அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பான சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி என்னதான் நேற்று ஓபனிங் செரமனில நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே என்ன சம்பவம் நடந்துச்சு, முக்கியமா பாகிஸ்தான் சேர்ந்த அந்த மோசின் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்காரு, அவரும் இந்த விஷயத்துல சூரியகுமார் யாதவ் அவரை அவமானப்படுத்துற மாதிரியான விஷயத்துல எதுல ஈடுபட்டிருக்காரு, இது எல்லாமே டீட்டெயிலா என்ன அப்படின்னு இந்த வீடியோவுல பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அதாவது நேற்று துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஆசிய கோப்பைக்கான ஓபனிங் செரமனி ஒட்டுமொத்த 8 நாட்டின் கேப்டன் எல்லார் முன்னிலையிலுமே அந்த ஆசிய கோப்பை ட்ரோஃபியும் வச்சு இந்த ஓபனிங் செரமனி ரொம்ப விமர்சையா நேற்று துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்துருந்துச்சு. ஸோ இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் கலந்துகிட்டாரு. அதே போல பாகிஸ்தான் அணி பக்கம் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவரும் கலந்துகிட்டாரு. அதே போல மற்ற அணியின் கேப்டன்கள் எல்லாருமே கூட கலந்துகிட்டாங்க. இப்படி இருக்க எல்லா நாட்டின் கேப்டன்கள் எல்லாருமே இந்த ஆசிய கோப்பையை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் கைக்கும் பாத்தீங்கன்னா மைக்கு வந்துச்சு. அவர் கைக்கு மைக்கு வந்து சூரியகுமார் யாதவ் அவர் பேசுறப்ப அங்க இருந்த கேப்டன்கள் எல்லாருமே சூரியகுமார் யாதவ் அவரையே உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பக்கத்துல ரஷித் கான் உட்கார்ந்துருக்காரு, அதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா சூரியகுமார் யாதவ் அவருடைய பேச்சை கவனிக்காத மாதிரி, அதாவது ஒரு இலக்காரமா ஒரு திமிராக சூரியகுமார் யாதவ் அவர் ஸ்பீச் நடந்துகிட்டு இருக்கப்ப அவரை அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு சில செய்கை விஷயங்கள்ல பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர் ஈடுபட்டிருந்தாரு. இது அந்த சம்பவத்தை அப்ப ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த அங்க இருந்த பிரஸ் மீட்டார்கள், முக்கியமா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்க துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த அசோசியேஷன், ஆசிய கிரிக்கெட் கவுன்சில், இப்படி எல்லாருமே சூரியகுமார் யாதவ் பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்ப சல்மான் அவர் செஞ்ச அந்த விஷயம் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. சோ இப்படி இருக்க எல்லா கேப்டன்களுமே வரிசையா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த ஓபனிங் செரமனி கூட நிறைவடைஞ்சிருச்சு. எல்லா கேப்டன்களுமே அங்க முன்னாடி நின்னுகிட்டு அந்த ஆசிய கோப்பை முன்னாடி நின்னுகிட்டு போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா மற்ற சக கேப்டன்கள் எல்லார்கிட்டையுமே சூரியகுமார் அவர் கை குலுக்கிக்கிட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர் இருக்கிற அந்த இடத்துக்கும் சூரியகுமார் யாதவ் அவர் திரும்பினாரு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்தை விட்டே பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜை விட்டு அந்த மேடையை விட்டு அவர் கீழே இறங்கி போயிட்டாரு. இது பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியாகும். தொடர்ந்து பாகிஸ்தான் அவங்க நம்ம இந்தியாவை புறக்கணிக்கிறாங்க, இந்தியாவை அவமானப்படுத்துற மாதிரியான செயல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக இந்த ஓபனிங் செரமனில இருந்தே பாக்குற எல்லாருக்குமே பாகிஸ்தான் கட்டம் கட்டி இந்தியாவை அவமானப்படுத்துற மாதிரியான செயல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தை முழுசா பார்த்த எல்லாராலையுமே தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிஞ்சுது. முக்கியமா சூரியகுமார் யாதவ் சல்மான் இப்படி கை கொடுக்காம அவரு கீழே போனது சூரியகுமார் யாதவ் அவருக்கே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு சில விஷயத்த அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் அவரு உணர்ந்திருக்காரு. இதனால நேரடியா ஸ்டேஜுக்கு கீழே நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு சல்மான். அந்த இடத்துக்கு போன சூரியகுமார் யாதவ் கோபமா ஒரு சில வார்த்தைகள் சல்மான் அவர்கிட்ட காரசாரமா ஒரு மாதிரி சண்டை மாதிரி பரபரப்பான சம்பவங்கள் அங்க பாக்குற மாதிரியான ஒரு விவாதம், சண்டை மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல ஸ்டேஜ் பக்கத்திலேயே நேத்து ஓபனிங் செரமனி அப்ப நடந்திருக்கு. இரண்டு பேருக்கும் இடையே ஒரு மாதிரியான சண்டை போன்ற விஷயம் நடந்திருக்கு. இப்படி இருக்க அதுக்கப்புறமா சல்மான் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சூரியகுமார் அவர்கிட்ட மன்னிப்பு ஏதோ கேட்டுப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறமா சல்மான் அதே போல சூரியகுமார் யாதவ் இரண்டு பேருமே ஸ்டேஜுக்கு கீழே வச்சு ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கை கொடுத்த மாதிரி இரண்டு பேருமே கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இரண்டு பேருமே ஒரு மாதிரி சண்டை, வாக்குவாதம், விவாதம் மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா இரண்டு பேருமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற உச்சக்கட்ட பதட்டம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி
சாம்பியன்ஸ் லீக் ஆட்டமாக இருக்கட்டும், அதே போல லோக்கல் ஒரு சில ஆட்டங்கள் நேரடியா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த எல்லா இடத்துலயுமே நம்ம இந்தியாவும் தவிர்த்துட்டாங்க, அதே போல பாகிஸ்தானும் தவிர்த்துட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பிரச்சனை தற்போது ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமா அரசியல் ரீதியா நம்ம இந்தியா பாகிஸ்தான் கிட்ட எந்த ஒரு தலையீடும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருந்திருக்காங்க. இதனால நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆசிய கோப்பையில டைரக்டா மோதிக்குவாங்களா அப்படிங்கிற பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சூரியகுமார் யாதவ் அவரை பிளான் பண்ணி பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர் நடந்துகிட்ட இந்த விஷயம் தற்போது வர ஞாயிற்றுக்கிழமை துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு மோத இருக்காங்க. இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா சல்மான் இந்தியாவை அவர் புறக்கணிச்சது டைரக்டா அவர் புறக்கணிச்சதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கேப்டனா இருக்கிற ஒரு பிளேயர் கண்டிப்பா அதனுடைய நாகரிகம் தெரிஞ்சுக்காம நிச்சயமா அவர் அந்த இடத்துல கேப்டனாகவும் அந்த ஸ்டேஜ் மேலையும் வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஆனா அவருக்கு பின்னாடி இருந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரஷர் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கலாம். முக்கியமா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிறதே தற்போது பாகிஸ்தானின் சேர்ந்த மோசின் அவர் தான் தற்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருக்காரு. சோ அவரை கீழே வச்சுக்கிட்டு தான் தற்போது இந்த ஓபனிங் செரிமனியே நேத்து துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருந்தது. இப்படி இருக்க பாகிஸ்தான் அவங்க ஏதாவது ஒரு வகையில நம்ம இந்தியாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது கீழே ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரான மோசின், பாகிஸ்தானை சேர்ந்த மோசின் அவரை வச்சுக்கிட்டே நம்ம இந்தியாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல வச்சு அவமானப்படுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அது தெளிவாக தெரியுது. அதனாலதான் ஒரு இளம் கேப்டனாக இருக்கிறவர் மோசின் அவரால் நம்ம இந்தியாவுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஸ்டேஜ் மேல வச்சு நம்ம இந்தியாவை அவமானப்படுத்தி, அதாவது கை குலுக்காம போற மாதிரியான செயல்ல சல்மான் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஆனா இதுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கும் விதமா உடனே பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நேரடியாக போய் பாகிஸ்தான் கேப்டனை அவரை லெப்ட் ரைட் வாங்கி அதுக்கப்புறமா இந்த விஷயம் ஒரு மாதிரி சுமூகமாக நிறைவடைஞ்சிருந்தாலும் வர ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரியான ஏதாச்சும் சர்ச்சையான விஷயங்கள், மோசமான விஷயங்கள் இதுக்கு இடையே பாகிஸ்தான் அவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மேட்ச் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக கண்டிப்பாக மாறலாம். சோ அந்த வகையில நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கண்டிப்பா இந்த ஆசிய கோப்பையில மேட்ச் நடந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம இந்தியா தான் ஜெயிப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஒருவேளை விளையாண்டு எதுக்கு தேவையில்லாம நம்ம இந்தியா கிட்ட மூக்குடைப்பட்டு தோத்து அவமானப்படணும். அதனாலதான் பாகிஸ்தான் தற்போது நேரடியா இந்த தொடர்ல நம்ம இந்தியா கிட்ட விளையாடாம இந்த தொடர்ல நம்ம இந்தியா கிட்ட விளையாடுறத தவிர்த்தலாம் அப்படின்னு இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயத்துல பாகிஸ்தான் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை ஒத்து பார்க்கிற ரசிகர்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் வேணும்னே அவரு சூரியகுமார் யாதவ் அவரை அந்த மாதிரி அவமானப்படுத்தினதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.